நாளிலுமாக நம்ம எப்பொழுதும் செய்கிற விசுவாச அறிக்கை செய்வோம். இதை நம்முடைய பாஸ்டர்மா ஷீலா கேசி அவர்கள் நம்மை நடத்துவார்கள். இது என்னுடைய பரிசுத்த வேதாகமம். இது என்னுடைய பரிசுத்த வேதாகமம். எல்லாம் சேர்ந்து ஒரு மனத்தோடு நம்ம சொல்லுவோமா? இது என்னை யார் என்று சொல்லுகிறதோ, இது என்னை யார் என்று சொல்லுகிறதோ அந்த நபர் தான் நான். அந்த நபர் தான் நான். இது எனக்கு என்னவெல்லாம் உண்டு என்று சொல்லுகிறதோ, இது எனக்கு என்னவெல்லாம் உண்டு என்று சொல்லுகிறதோ அவைகளெல்லாம் என்னிடம் தேவ தயவினால் கிருபையினால் தேவ கிருபையினால் உண்டு உண்டு. இது என்னை எதையெல்லாம் செய்ய வேண்டும் என்று, இது எதையெல்லாம் செய்ய வேண்டும் என்று எனக்கு சொல்லுகிறதோ அவைகளெல்லாம் தேவ பலத்தால் கடந்த காலத்தில் செய்தேன். தேவ பலத்தால் நிகழ்காலத்தில் செய்கிறேன் மற்றும் தேவ பலத்தால் வருங்காலத்தில் செய்வேன். இன்றைக்கு இந்த பரிசுத்த வேதாகமத்திலிருந்து பரிசுத்த ஆவியானவரால் உதிக்கப்பட இருக்கிறேன். எனது இருதயமும் எனது மனமும் கர்த்தருடைய வார்த்தை கேட்க கவனமாகவும் திறந்த மனதுடன் உற்சாகமாய் இருக்கிறது என்று தைரியமாக அறிக்கையிடுகிறேன். நான் இன்றைக்கு இருப்பது போல தொடர்ந்து இருப்பதில்லை. என் நிலை செழிப்பாய் மாறும். என் ஆவி, என் ஆத்துமா, என் சரீரம், என் பொருளாதாரம், என் கையின் பிரயாசம், என் சமூக வாழ்வு, என் குடும்ப வாழ்வு, என் தனிப்பட்ட வாழ்வு செழிப்பாய் மாறும். இயேசுவின் நாமத்தினால் ஆமென். உற்சாகமா இருக்கீங்களா? எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க? சந்தோஷமா இருக்க பக்கத்தை பார்த்து ஒரு புன்முறுவலோடு கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக சொல்லுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கிருபையான இயேசு உங்களை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. ஆண்டவர் நல்லவர். அல்லேலூயா. சில பேருக்கு என்னன்னா, இவன் எவ்வளவு பெரிய பட்ட பாவி, இவனை போய் ஆசீர்வதிக்கணுமா? ஆண்டவர் ஆசீர்வதிப்பதே தவிர யாரையும் சபியாதிருங்கள் என்று சொல்கிறார். எத்தனை பேர் இருக்கீங்க? சொல்லுங்க. எனக்கு கொடுக்கப்பட்டது ஒரே நாவு, மீட்கப்பட்ட நாவு. அந்த நாவினாலே கர்த்தரை துதிப்பேன், கர்த்தரை புகழுவேன், பிறரை ஆசீர்வதிப்பேன், சபியாதிருப்பேன். இயேசுவின் நாமத்தினாலே கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சாத்துங்க. அல்லேலூயா. அப்ப என் வேலையே நம்ம ஆசீர்வதிக்க தான் பிறந்திருக்கோம். வெளியே போய் என்னை பத்தி என்ன சொன்னாலும் அதை பத்தி எனக்கு கவலைப்படல. ஏன்னா பைபிள்ல தான் சொல்லுது. கர்த்தர் சொல்றாரு, என் இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே என்ன பிரியம்? முழு பிரியம். அரைக்குறை இல்லை, அரைவாசி இல்லை, காவாசி இல்லை, முழு பிரியம். தேவனுக்கு என்னன்னா நம்முடைய மக்களை நல்லா வச்சுக்கணும். சொல்லுங்களேன். சில பேர் எண்ணமும் வித்தியாசமா இருக்கும், பேச்சு வித்தியாசமா இருக்கும். ஆண்டவர் அப்படி கிடையாது. எண்ணத்திலையும் சரியா இருக்கிறாரு, பேச்சிலையும் சரியா இருக்கிறாரு. ஆமென். முதல்ல இந்த வசனம் வாசிப்போமா? எரேமியா தீர்க்கதரிசி புஸ்தகம் 29ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். எனக்கு பரிட்சயமா இருக்கு. ஏன்னா நம்ம அதிகமா அந்த பகுதியை நம்ம தியானித்து இருக்கிறோம் இல்லையா? 29 ரைட் 11 எல்லாம் எடுத்து வாசிப்போமா? பழைய பாட்டில் 912வது பக்கம். டு ஹெல்ப் யூ அவுட். எடுத்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். எல்லாம் சேர்ந்து வாசிப்போம். The book of Jeremiah chapter 29 verse 11. எல்லாம் சேர்ந்து வாசிப்பேன். நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். என்ன நினைவுகள்லாம்? அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே. அல்லேலூயா. அவர் எண்ணம் எப்படியோ அவர் அப்படிதான் இருக்கிறார். பக்கத்து பாசங்களே, தேவனுடைய எண்ணம் நல்ல எண்ணம். அதன்படியே அவர் நல்லவராகவே செயல்படுகிறார். இப்ப என்னன்னா கொதிக்குது. பாரம்பரிய மதத்தில் வைராக்கியமா, கிறிஸ்தவ மதத்தில் வைராக்கியமா சொல்றாங்க. அவனை எப்படி நொறுக்காம விட்டாரு? அதுதான் இயேசு வந்தாருன்னு சொல்லுங்களேன்.
இன்னைக்கு நீங்களும் நானும் ஆண்டவர் நொறுக்கிட்டே இருந்தாருன்னா அவர் நாமத்திற்கு புகழ்ச்சி வருமா, அவகீர்த்தி வருமா? அவகீர்த்தி தான் வரும். அதனாலதான் ஆண்டவர் அவர் மன்னிப்புதலே தயவு பெருத்தவர், கிருபை உள்ளவர். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்க. ஆமென். இன்னும் அவ்வளவுதானே? இன்னைக்கு ஆண்டுடைய வார்த்தைகளை நாம் தொடர்ந்து தியானிக்க தேவன் நமக்கு அருள் செய்வாராக. மகிமையான கிருபை. என்கிட்ட ரிமோட் இல்ல, ஸ்கிரீனை டக்குன்னு இறக்கி விட்டீங்கன்னா நல்லது. ஓகே, தேங்க்ஸ். ரொம்ப நன்றி ஜாஷுவா. கிருபையா நியாயப்பிரமாணமா? மூன்றாவது பகுதியாக தேவனுடைய வார்த்தைகளை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள கிருபை தருவராக. ஆமே. நிறைய பேர் குழப்பிக்கிறாங்க. நான் எதற்கு உட்பட்டு இருக்க வேண்டும், எதற்கு நான் அடிப்பணிந்து இருக்க வேண்டும்? இன்னைக்கு போட்டு குழப்பிக்கிறதுனால, ஐயோ நான் முயற்சி பண்றேன் மாஸ்டர், ஆனா முடியல. முயற்சி பண்ணு, உன் பலத்தினால முயற்சி பண்ணாத. பக்கத்து மாசம் முயற்சி பண்ணுங்க, நம்முடைய பலத்தினால பண்ணவே பண்ணாதீங்க. இன்னைக்கு முயற்சி பண்றவங்க தன்னுடைய பலத்தினாலே முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. இந்த முயற்சி பண்ண நிறைய இடத்துல தோல்வி வரும். என்னங்க? அதனால பவுல் சார் நிற்கிறேன் என்று சொல்லுகிறவன் விழாவிற்கு ஜாக்கிரதையா இருக்கணும்ன்றார். ஸோ ஆல்வேஸ் ஒர்க். கிருபையும் கிரியும் அவசியம், ஆமென் சொல்லுங்க. ஆனா கிரியே நம்பி, என்ன உங்களுடைய கிரியை நம்பி என் பலத்தினால நான் சாதிப்பேன், என் ஜபத்தினால சாதிச்சிருவேன், என் வேத வாசிப்பனால சாதிச்சிருவேன் சொல்லி எங்கேயே போய் தோத்து போயிடாதீங்க. முயற்சி செய்யுங்க, அவருடைய பலத்தினால முயற்சி செய்யுங்க. ஹல்லேலூயா. எனக்கு பரிச்சயமான ஒரு தேவ ஊழியக்காரர், அவர் சொல்லுவாரு, இதை நான் கண்ணாலும் பார்த்திருக்கிறேன். வெளிநாடுகளிலே ஸ்டிக்கி போல் என்று சொல்லி ஒரு பெரிய மரத்தை வச்சிருப்பானுங்க. மரத்தை நல்லா கடைஞ்சி வலுன்னு வச்சிருப்பானுங்க. அதுக்கு மேல எண்ணெயை ஊத்தி வச்சிருப்பானுங்க. என்னங்க? ஆனா அந்த மரத்தினுடைய உச்சியில, அந்த கம்பினுடைய உச்சியில பாத்தீங்கன்னா ஒரு பெரிய பண பொட்டலத்தை கட்டி வச்சிருப்பானுங்க. யாரெல்லாம் இந்த வழுக்கிற மரத்துல ஏறி அந்த பணப்படத்தை எடுத்துக்கிறோம், அவங்க தான் ஜெயிச்சவங்க அப்படின்னு சொல்லி. இது நான் குவீன் விக்டோரியா, அப்ப விக்டோரியா மகாராணி இருந்தாங்க. மகாராணி காலத்துல நான் வெளிநாடுகள் இருந்தபடினால அந்த மகாராணி காலத்துல இந்த ஷோ வச்சிருந்தாங்க. அந்த ஷோக்கு பேரு மகாராணி விக்டோரியா அவர்கள் நினைவாக அந்த ஷோ. அதுல பாத்தீங்கன்னா அவன் என்னென்ன சாதிச்சிருக்கான சாதன பொருள்லாம் கொண்டு வந்து காட்சி பொருள் ஆகி இருப்பானுங்க. இதை நான் போய் பார்த்துட்டு இருந்துக்கும் பொழுது அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய போல் இருந்தது. இதை மேல பார்த்து பெரிய பணம் முடிச்சு, இதை யாரு ஏறி எடுக்கிறாங்களோ அவங்க தான் ஜெயிச்சவங்க அப்படின்றார். மனம் வலுவழுப்பா இருக்கணும், இதுக்கு உத்தரவாதங்கள் கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய பேர் மல்லு கட்டிக்கிட்டு அவன் அண்டர்வேரை போட்டுக்கிட்டு மணியெல்லாம் கட்டிக்கிட்டு அப்படியே ஏறுவான் பாருங்க. போன ஸ்பீடுக்கு வேகமா கீழே வந்துடுவான். முடிஞ்ச அளவுக்கு ஏறி பார்ப்பான், முடியாது. இன்னைக்கு நியாயப்பிரமாணம் அப்படிதான். அதனால இந்த ஓமானத்தை சொல்லி துவங்குறேன். நியாயப்பிரமாணம் உன்னுடைய முயற்சினால, என்னுடைய முயற்சினால விறுவிறுன்னு எழுதுன இந்த வழுக்கு மரம் மாதிரி தான். பாதியில் ஏறி வலுவலுன்னு கீழே வரும். முயற்சி எல்லாம் வீண். அதனாலதான் சொல்றாரு பவுல், சொல்றாரு, எனக்கு எதெல்லாம் லாபமாய் நான் நினைத்தனோ அவைகளை நஷ்டம் என்ற குப்பையுமாய் எண்ணுகிறேன். அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்வில், நான் இந்த குடும்பத்தை சேர்ந்தவங்க, பக்தி மார்க்கத்தை சேர்ந்தவங்க, என்ன போல யாரும் கிடையாதுங்க. நான் அதிகாலை ஜெபம் பண்றேன், இத்தனை மணிக்கு நான் ஜெபம் பண்றேன், பிசாசை கட்டுறேன், தேவனுடைய ஆசீர்வாதத்தை கட்ட விழுக்கிறேன், நீ தேவனுடைய வசனங்கள் என்ன நான் வாசிக்கிறேங்க, அதன் பிறகு நான் ஜெபத்துல அவரோடு பேசுறேங்க அப்படி சொல்றதெல்லாம் எல்லாம் நல்லது, ஃபைன். ஆனால் உங்களுடைய விசுவாசத்தை, உங்கள் நம்பிக்கையை அதன் மேல வையாதபடிக்கு இவைகளெல்லாம் நிறைவேற்றி முடித்து ஜெயித்தவராக இயேசுவின் மேல வைங்க. கிருபையாக இயேசுவின் மேல வச்சீங்கன்னா நீங்க எப்பொழுதுமே ஜெயமா இருப்பீங்க. அல்லேலூயா. இன்னைக்கு யாரை நீங்க நம்பி இருக்கிறீங்க, யாரை சார்ந்து இருக்கீங்கன்றது இந்த கால வேளையில் ரொம்ப முக்கியம்.
நியாயம் பிரமாணத்தை சார்ந்து இருக்கிறீங்களா, கிருபையை சார்ந்து இருக்கிறீங்களா அப்படின்றத போட்டு இன்னைக்கு நிறைய பேர் குழப்புன்னு குழப்பி அவளுக்குள்ளாக்க ஒரு மன உளைச்சல். நான் என்ன பண்ணிட்டு இருக்கிறேன், ஏது பண்ணிட்டு இருக்கிறேன். நீங்க நிறைய பேர் நியாய பிரமாணத்தின்படி எல்லாரையும் பாவின்னு சபையில திட்டி தீக்கிறது நிறைய போதகருடைய வேலையா இருக்கு. நானும் ஒரு போதகரா இருந்து அவளுடைய தோட்டத்துல, கர்த்தருடைய தோட்டத்துல நானும் அழைக்கப்பட்டவனாக 11ஆம் மொழி வேளையில அழைக்கப்பட்டவனாக நின்று நான் அந்த காட்சியை பார்த்துட்டு நான் அதற்காக வருந்துறேன். ஆமே சொல்லுங்களேன். அப்போ பாவியும் திட்டுறதுக்காக ஊழியக்காரன் என்னைய பார்க்கும்போது அநேக போதகர்களையும் வைக்கல கர்த்தர். அவர் எவ்வண்ணமாய் தேவன் பார்க்கிறாரோ அவ்வண்ணமாய் நானும் பார்க்க பழகணும். சொல்லுங்க அல்லேலூயா. சொல்லுங்க, நான் தேவன் எவ்வண்ணமாய் பார்க்கிறாரோ அவ்வண்ணமாய் பார்க்கணும். இப்ப தேவன் ஒரு கண்ணாடி வச்சிருக்கார், உங்களை எல்லாரையும் நீதிமானா பார்க்கிறார். எத்தனை பேர் இருக்கீங்க? அல்லேலூயா. அந்த கண்ணாடி ஒவ்வொரு ஊழியக்காரனும் போட்டுக்கொண்டுன்றார். அல்லேலூயா. அந்த கண்ணாடி வழியா பார்த்தீங்கன்னா எல்லாம் சரியா தெளிவா தெரியும். இல்லைன்னா மனிதனுடைய குறைகள் தான் தெரியும். இன்னைக்கு தேவ பிள்ளைகள் நன்றாக புரிந்து கொள்ளும். நம்மெல்லாம் குறைவுள்ளவர்களாம் இருந்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்தபடினாலே அவருடைய தகுதியை நீங்களும் நானும் பெற்றிருக்கிறோம். எத்தனை பேர் இருக்கீங்க? என்னோட இருக்கீங்களா? ஆகவே இன்னைக்கு தேவனுடைய சத்தியங்களை ஆழமாக தெளிவாக பார்ப்பதற்கு தேவன் அருள் செய்வாராக. அல்லேலூயா, அல்லேலூயா. ஓகே, கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக போவோம். அப்போஸ்தலர் நடபடிகள், The Acts of the Apostle. முதல் வாரத்துல கிருபை ஒரு வார்த்தை மாத்திரமல்ல, அந்த கிருபை ஒரு நபரா இருக்கிறார். அந்த நபர் இயேசுவே. இரண்டாவது பார்த்தோம், இந்த கிருபையாக இயேசு நமக்கு என்ன செய்கிறார்? நமக்கு விடுதலை தருகிறார். He is the only person who delivers us from all the நம்ம கிட்ட இருக்கிற எல்லா குறைவுகள் இருந்து விடுதலை தருகிற இயேசு ஒருவரே. ஆகவே இயேசுவை மாத்திரம் நோக்கி பார்க்கிறது நல்லது. என்னால முடியல பாஸ்டர், என்னால மேற்கொள்ள முடியலன்னு சொல்றவங்களை பார்த்து ரொம்ப பணிவா சொல்றேன், இயேசுவே நீரே எனக்கு கிருபையா இருக்கிறீர், நீரே எனக்கு விடுதலை தருவீர். அல்லேலூயா சொல்லுங்களேன். ஒரு நாள் நடுவில் ஒருத்தர் அநேக சாட்சிகள் சொல்றாங்க, நான் சிகரெட் குடிச்சுக்கிட்டே இருப்பேங்க, ஆண்டவர் நீர் தான் இதுல இருந்து எனக்கு விடுதலை, முடியல ஆண்டவரே அப்படி சொல்லி நான் முயற்சி தோல்வி கண்டிருக்கிறேன் சொன்னவங்க எல்லாம், இயேசுவே நீர் தான் எனக்கு விடுதலை தருகிறவன் சொன்ன பொழுது ஒரு காலத்துல சொல்லுகிறார்கள், எப்படி மறந்தனே தெரியல, எப்படி விட்டனே தெரியலன்னு சொல்லுகிறார்கள். அல்லேலூயா. நீண்ட காலம் உள்ள போதை பழக்க வழக்கம், நீண்ட காலம் உள்ள அழிவின் சிந்தனைகள், நீண்ட காலம் உள்ள பார்க்கும் பொழுது அவர் வாழ்க்கையில் இருந்த தோல்வியின் மனப்பான்மைகள், குற்ற மனப்பான்மைகள் இருந்து விடுதலை பெற்றிருக்கிறோம். காரணம் இயேசுதான் விடுவிக்கிறவர் என்கிற காட்சியை பார்த்து வெற்றி கண்டிருக்கிறார். இன்றைக்கு ஆண்டவர் பார்க்கும் பொழுது கிருபையா நியாயப்பிரமாணமா, நான் கூப்பிட்டு குழப்பிக்கிறேன், இதுல எனக்கு ஒரு தெளிவை உண்டு பண்ணுங்க. இயேசுவாகிய கிருபை தெளிவு உண்டு பண்ணுவார். ஆமென். இங்க வாசிக்கிறோம் அப்போஸ்தலர் நடபடிகள், The Acts of the Apostles chapter 13, 13ஆம் அதிகாரம். எடுத்துட்டீங்களா? ஆமென். 13ஆம் அதிகாரம் 39ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். 13:39. மோசேயின் நியாய பிரமாணத்தினாலே, இது ரொம்ப தெளிவா வாசிக்க, மோசேயின் நியாய பிரமாணத்தினாலே நீங்கள் எவைகளினின்று விடுதலையாகி நீதிமான்களாக்கப்பட கூடாதிருந்ததோ விசுவாசிக்கிறவன் எவனும். இப்போ ஒரு கமா போடுறார், விசுவாசிக்கிறவன் எவனும் அவைகள் நியாய பிரமாணத்தினால் விடுவிக்கப்படாமல் இருக்கப்பட்ட ஒரு மனிதன் அவைகளிலிருந்து இவர் நான் இயேசு கிறிஸ்துவாலே விடுதலையாகி நீதிமானாக்கப்படுகிறான் என்று உங்களுக்கு தெரிந்திருக்க கடவது. அல்லேலூயா. நல்ல உச்சமா சொல்லுங்களேன். அல்லேலூயா. இப்ப சொன்னாரு, பழைய உடன்படிக்கை தான் நியாய பிரமாணம். என்ன உடன்படிக்கை? நல்ல பக்கத்தில் பாசுங்க, பழைய உடன்படிக்கை தான் நியாய பிரமாணம். இன்னொருத்தர் சொல்லாமா, பழைய ஏற்பாடு தான் நியாய பிரமாணம். பழைய ஏற்பாடு ஒருபோதும் எந்த மனிதனையும் விடுவிப்பதில்லை.
புரிஞ்சுக்கங்க, பழைய உடன்படிக்கை ஒருபோதும் ஒரு மனிதன் விடுவிக்காது, அதை நம்ம பார்க்க போறோம். ஆனால் புதிய உடன்படிக்கை, புதிய ஏற்பாடு மனிதனை விடுவிக்கும். சொல்லுங்க, நான் எப்பவுமே ஒருத்தர் ரட்சிப்புக்குள்ள வர்றவங்களுக்கு என்ன தெரியும் சொல்லுங்க, புதிய ஏற்பாட்டை நல்லா வாசிங்க. அதற்கு பிறகு நீங்க திருச்சபைக்கு வர 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 என்ன செய்வீங்க, பழைய உடன்படிக்கை பிரசங்கிக்கப்படும் பொழுது கேட்டு புரிந்து கொள்வீர்கள். அல்ல சொல்லுங்க, அதன் பிறகு பழைய உடன்படிக்கை வாசிங்கன்னு சொல்லுவேன். ஆனா புதிய உடன்படிக்கை பல முறை வாசியுங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ புதிய உடன்படிக்கை நீங்க பல முறை வாசிக்க 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 விடுதலையை பெற்றுக்கொள்வோம். அல்லேலூயா. சரி, இங்க எங்க சொல்றாரு மறுபடியும் அந்த நான் என்னுடைய நடைமுறை தமிழ்ல விளக்க கர்த்தர் உதவி செய்வாராக. மோசேயின் நியாயப்பிரமாணத்தின் மூலமாய் நீதிமான்களாக்க முடியாதிருந்த எல்லா பாவங்களிலிருந்தும் விடுதலையாக்கி, பழைய ஏற்பாடு ஒருபோதும் எந்த மனிதனும் பாவத்திலிருந்து விடுதலை தரல, நிரந்தரமா தரல. எத்தனை பேர் இருக்கீங்க? ஹலோ, இந்த கால வேளையில என்ன குற்ற உணர்வோடு பாவ உணர்வோடு, அது மாத்திரம் இல்லை, இதுல இருந்து எனக்கு விடுதலை கிடைக்கலையே என்ற ஒரு விடுதலை தருகிறவர் இயேசு ஒருவரே. அதை தாண்டி வரும் பொழுது நான் அப்படியே குற்ற உணர்வு, சில நேரத்தில் ஆண்டவரை பின்பற்றேன், சில நேரத்தில் விழுந்து போறேன், சில நேரத்தில் பின்பற்றேன், சில நேரத்தில் விழுந்து போறேன். அப்படி உங்களை பார்த்து சொல்றாரு ஆண்டவர், சொல்றாரு, பழைய உடன்படிக்கை ஆகிய பழைய ஏற்பாடு உன்னை குற்றப்படுத்தி கொண்டேதான் இருக்குமே தவிர விடுதலை தராது. அல்லேலூயா. ஆனால் புதிய உடன்படிக்கை நாமக்காரராகிய இயேசு கிறிஸ்து உனக்கு அந்த குற்ற உணர்வு விடுதலை தருகிறார். அல்லேலூயா. அந்த உணர்விலிருந்து விடுதலை தருகிறவர்களுக்கு, பெற்றுக்கொள்வர்களுக்கு ஒரு வார்த்தை கொடுக்கப்படுகிறது, நீதிமான்கள். அல்லேலூயா. எத்தனை பேர் நீதிமன்றம் போயிருக்கீங்க? நீதிமன்றம் போகாதீங்க தயவு செய்து. எத்தனை பேர் நீதிமன்றம் போயிருக்கீங்க? நீதிமன்றத்தை பற்றி சற்று கொஞ்சமாவது தெரியுமா? ரைட். நீதிமன்றத்துல கவனிங்க, குற்றவாளி, கிரிமினல் அஃபென்ஸ், ஒரு கிரிமினல் வழக்கு உங்கள் மேல் தொடக்கப்பட்டிருக்கிறால் அந்த கிரிமினல் வழக்கு எதன் அடிப்படையில், எந்த சட்டத்தின்படி தொடக்கப்பட்டிருக்கிறதுன்னு பார்ப்பார்கள். பார்த்த பிறகு அந்த கிரிமினல் வழக்குக்கு நீங்கள் உட்பட்டு இருக்கிறீர்களா அறிந்து ஆராய்வதற்கு தான் இரண்டு தரப்பின் வழக்கறிஞர்கள் வாதாடுவார்கள். ஐயா, என்னுடைய கட்சிக்காரர் நிரபராதி, அவர் ஒருபோதும் இந்த தீமை செய்யவில்லை, இந்த கிரிமினல் வழக்கு அவர்கள் குற்ற வழக்கில் ஈடுபடவில்லை என்பதை எடுத்து சட்ட ரீதியாக ஆதாரத்தோடு எடுத்து வைப்பார். அதே போலதான் பழைய ஏற்பாடு என்றைக்குமே நீங்கள் குற்றவாளிகள் என்றுதான் தீர்க்கிறது தவிர நீங்கள் நீதிமான்கள் என்று, நீங்கள் நிரபராதிகள் என்று தீர்ப்பதே இல்லை. ஆனால் பார்க்கும் பொழுது நமக்காக வழக்காடுகிற ஒரே ஒரு வழக்காடி இருக்கிறார். அச்சிஷ்டவர்கள் அல்ல. பார்க்கும் பொழுது அன்னை மரியாள் அல்ல, அன்னை மரியாளுக்கு காவாந்து பண்ண முடிய கர்த்தர் கொடுத்த சூசையப்பர் அல்ல, இங்கே இருக்கிறவரும் அல்ல, துரசாம்பரத்தில் இருக்கிறவரும் அல்ல, விடுதலையாக்குகிற நமக்கு பரிந்து பேசுகிற ஒரே ஒருவர் தான் அவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. எத்தனை பேர் இருக்கீங்க? ஹல்லேலூயா. எடுங்கள் 1 யோவான் அருளப்பர் எழுதின நிருபத்தில் 3 நிருபங்கள் எழுதுகிறார். அருளப்பராகிய யோவான், அப்போஸ்தலனாகிய யோவான் எழுதின முதல் நிருபம் 2ஆம் அதிகாரம், First John chapter 2, 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். தேவன் கிருபை தருவாராக. 2 வசனத்தை வாசிக்கிறேன். என் பிள்ளைகளே, யாருங்க இது? யாருக்கு எழுதுறாரு அப்படின்னா நல்ல புரிஞ்சுக்கணும். தேவன் பிள்ளைகளே, ஆண்டவரை அறிந்திருக்கிற அவரால் அப்போஸ்தலனாகிய யோவானினால் மீட்கப்பட்டு வளர்க்கப்பட்ட மக்களுக்கு எழுதுகிறாரு. எதை பத்தி பேசுறாருன்னா ஐக்கியத்தை பத்தி பேசுறாரு. என்ன பேசுறாருங்க? the fellowship that he has with Christ. கிறிஸ்துவோடும் பிதாவாகிய தேவனோடு இருக்கிற ஐக்கியத்தை பத்தி பேசுறாரு. அதுல இவர் சொல்றாரு, கவனிங்க, என் பிள்ளைகளே, நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன். ஒருவன் பாவம் செய்வானானால் நீதிபரராயிருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்தில் என்ன செய்கிறார்? பரிந்து பேசுகிறவராயிருக்கிறார். சத்தமா சொல்லுங்க, பரிந்து
அப்ப பரிந்து யார் பேசுவா? ஒரு வழக்கறிஞர் தான் பேசுவார். நடைமுறையில உலகத்திலே நாம் காண்கிற நீதிமன்றம், நீதிபதி, வழக்கறிஞர்கள் இவெல்லாம் வச்சு வழக்கறிஞருடைய வேலையை பரிந்து பேசுவது. They speak on the behalf of his client, her client. அது பெண்பாலா இருக்கட்டும், ஆண்பாலா இருக்கட்டும், எந்த வழக்கறிஞரா இருக்கட்டும், அவர்கள் என்றைக்குமே அவர்களை சார்ந்து இருக்கிற பார்க்கும் பொழுது அவருடைய கட்சிக்காரர்களுக்காக பேசுவார்கள். அதே போல நாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை சார்ந்திருக்கிறோம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். பழைய பாட்டு உங்களை குற்றவாளி என்று தீர்த்திருக்கும் பொழுது, புதிய ஏற்பாடாகிய இந்த புதிய உடன்படிக்கையின் ஸ்தாபகராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து உங்களுக்கு அவர் ஒருவரே வழக்காடுகிறார். அல்லேலூயா. இந்த நேரத்தில் நான் யாரை விமர்சிக்கிறேன் நினைக்க வேண்டாம். எல்லாரும் கிறிஸ்துவ கீழே இருக்கிறோம். ஒன்றே ஒன்று புரிதல் தவறாய் இருக்கிறது. ஒன்றே ஒன்று என்னங்க? புரிதல் தவறாய் இருப்பதனால புரிந்து கொள்ளாமல் நாம் செய்கிறோம். அந்த நாட்களிலே சரித்திரத்தை சற்று, இந்திய சரித்திரத்தை சற்று பேசுவதற்கு தேவன் கிருபை தருவாராக. நம்முடைய இந்திய தேசத்திற்கு வருகை புரிந்த ஃபாதர் பெஸ்கி தன்னை அவர் ரோமன் கத்தோலிக்க மார்க்கத்தில் வந்தபடினாலே அவருக்கு ஃபாதர் என்று முடிசூட்டுகிறார். அதுலேயும் எனக்கு முரண்பாடு இருக்கிறது. தேவன் ஒருவரை தவிர ஒருவனையும் பிதா என்று அழையாதிருங்கள். இவர் ஊருக்கு வந்தார். வந்த உடனே ஒவ்வொரு காட்சியும் பார்த்தார். எல்லாரும் தன் தகப்பன்மாருக்கு பயப்படுறத பார்த்தார். பிள்ளைகள்லாம் பயப்படுறத பார்த்தார். அப்போ எதை ஒரு காரியத்தை நன்மையை பெற்றுக்கொள்ளணும்னா அவங்க அம்மா வழியா தான் பெற்றுக்கொள்வாங்க. யார் வழியா தான்? அம்மா வழியா தான் பெற்றுக்கொள்கிறத பார்த்தாரு. அவருக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. சரி, இயேசுநாதர்ந்து பெற்றுக்கணும்னா அம்மா வழியா தான் பெற்றுக்கலாம் அப்படிங்கிற ஒரு போதனையை உள்ள கொண்டு வந்துட்டார். இங்கதான் பிரச்சனையே. அதனாலதான் இந்த வேண்டுதல் ஜபம் எல்லாம் வந்தது. அச்சிஷ்ட எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும், எங்களுக்காக ப்ளீஸ் ப்ளீட் ஃபார் அஸ், எங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. நாங்க கேட்டா அடிச்சிருவாரு, நாங்க கேட்டா தொலைச்சிருவார், எங்களுக்கு நசுக்கிடுவார், பொசுக்கிடுவார் அப்படின்னு ஒரு வரைபடத்தை நம்முடைய கலாச்சாரம் கொடுத்தபடினாலே இத அவர் பெஸ்கி, ஃபாதர் பெஸ்கி என்று சொல்லுகிற வீரமா முனிவர், தமிழ் இலக்கணத்திற்கு அருமாய் பாடுபட்ட ஒரு மனிதன். அவரை நான் சல்யூட் பண்ணுவேன் இலக்கணத்திற்காக. ஆனால் வேத சத்தியங்களிலே ஒரு பெரிய குழப்பம் அங்கே ஏற்பட்டு இருக்கிறது. ஆகவே இந்த சத்தியங்களை உங்களுக்கு எதுக்கு எடுத்து சொல்கிறேன்னு சொன்னால், எனக்காக பரிந்து பேசுகிறவர் இந்த பார்க்கும் பொழுது சட்ட திட்டங்கள், மோசேயின் வழியே கொடுக்கப்பட்ட சட்ட திட்டங்களை ஒருவன் மீறி நடக்கும் பட்சத்தில் எனக்காய் வழக்காடுகிற புதிய உடன்படிக்கையின் சட்டத்தின் உரிமையாளர் இயேசுவே. அல்லேலூயா. எனக்காக அவர் தான் பேசுறார். இன்னைக்கு நிறைய பேர் எல்லாம் பாயிண்ட் பண்றாங்க. அவன் சரியில்லை, இவன் சரியில்லை, அவன் சரியில்லை, இவன் சரியில்லை, நீ எங்க போன எனக்கு தெரியாதா? அதில் முதல்ல நிறுத்து. முதல்ல போகிறது போகாதது அது பிள்ளையுடைய அழகு. சொல்லுங்களேன், பக்கத்து பாருங்க. பிள்ளைகள் கீழ்ப்படுகிறது கீழ்ப்படியாதது அவருடைய அழகை பொறுத்தது. எத்தனை பேர் இருக்கீங்க? நான் கீழ்ப்படிஞ்சா நான் அப்பா வீட்டு பிள்ளைன்னு காமிக்கிறேன். சொல்லுங்க. நான் கீழ்ப்படியன்னா நான் அப்பா விட்டு பிள்ளைன்றதை மறுக்கிறேன் என் செயல்களினால. அதனால சொல்றாரு, அந்தந்த கனி அந்தந்த விருட்சத்தின் தன்மையை வெளிப்படுத்துகிறதே சொல்லிட்டார். அவர்கள் கனிகளினாலே நீங்க அறியப்படலாம். ஒருத்தர் உட்காந்து அம்மனிச்சுட்டே இருக்கான்னா அவனுக்கு அப்பா தெரியுது, அப்பா தேவன் தான், கிருமியாக இயேசு அவர்கள் விடுதலை ஆக்கிட்டாரு. ஆனா அப்பாவுக்கு பிரியமா நடக்க முடியல. அதான் அப்பாவுக்கு பிரியப்படுத்த முடியல. அதுதான் அர்த்தம். அதனால அவர்கள் ஆண்டவர் ஒதுக்கி தள்ளல, ஆண்டு உள்ளுக்குள்ளேருந்து பேசிக்கிட்டே இருப்பார். அல்லேலூயா சொல்லுங்களேன். அதற்கு தான் மூன்றாவது சர்வேஸ்வரன் ஆகிய பரிசுத்த ஆவியானவரை கொடுத்திருக்கிறார். எத்தனை பேர் பரிசுத்த ஆவியானவருக்கு ஒரு கைத்தட்டு கொடுப்பீங்க? அல்லேலூயா. பரிசுத்த உள்ளுக்குள்ள இருந்து பேசிக்கிட்டே இருப்பார். எவனும் குற்றப்படுத்த தேவையில்லை, உள்ள இருந்து அன்பா பேசுவார். நான் பரலோகம் கொண்டு போறதுக்காக கொடுக்கப்பட்டிருக்க முத்திர தம்பி, நான் பரலோகத்துக்கு கொண்டு போகிற முத்திர மகளே, நான் உள்ளதானே இருக்கிறேன், வீட்டுக்குள்ள என்ன வச்சுக்கிட்டே என்ன துக்கப்படுத்துறியப்பா அப்படின்னு சொல்லுவார சொல்ல மாட்டார? நம்ம சொல்றோம் இல்லையா பிள்ளைகளை பார்த்து, என் மானத்தை வாங்குறியே, என் மானத்தை வாங்குறே, என்ன அவமானப்படுத்துறிய சொல்றோமா இல்லையா? ஏன் சொல்றோம்? நாம் விரும்புகிற விருப்பம், நம்ம சம்பாதித்த நற்பெயர், இதெல்லாம்
காத்துல பறக்க விடுறானே என் பிள்ளை, காத்துல பறக்க விடுறாளே என் மக அப்படின்னு சொல்லும் பொழுது அங்கலாய்க்கிறோமா இல்லையா? சில பேர் வாய் பதறி சபிச்சிடுறாங்க. தயவுசெய்து சபிச்சிடாதீங்க. என் பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். எத்தனை பேர் இருக்கீங்க இந்த கால வேளையில? ஆண்டவர் எவ்வளவு நல்லவர் பாருங்க. என்னால முடியல ஆண்டவரே, என்னால முடியாததை உங்க கையில கொடுக்கிறேன், நீர் பார்த்து கொள்ளும். எத்தனை பேர் இருக்கீங்க சொல்ல முடியும் இந்த கால வேளையில? அல்லேலூயா. என் சக்தினால் அல்லப்பா, என் பலத்தினால் அல்லப்பா, என் பராக்கிரமத்தினால் அல்லப்பா, எல்லாம் உடைய ஆவியினால ஆகும். அப்படி நம்ம ஒப்பு கொடுக்க தெரிந்தவர்களா இருக்க வேண்டாம். அல்லேலூயா, அல்லேலூயா. இங்க அதான் சொல்றாரு, அப்பா மோசேயின் வழியாய் பெற்றுக்கொண்ட சட்டம் முடியாதிருந்த எல்லா பாவங்களில் இருந்தும் என்னை விடுதலையாக்கி இயேசுவை விசுவாசிக்கிற ஒவ்வொருவரும் அவர் மூலமாய் நிரபராதி ஆக்கப்படுகிறார்கள். இருக்கீங்களா? அல்லேலூயா. ஆண்டவர் இந்த கால வழியில் தொடர்ந்து நம்மோடு கூட பேசுவாராக. அல்லேலூயா, ஆமென். ஆக அப்போ இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் விசுவாசிகள் முழுமையாக மன்னிக்கப்படுகிறோம், நீதிமான்களாக்கப்படுகிறோம் என்றும், மோசே பெற்று தந்த மோசேயின் வழியாய் தேவன் கொடுத்த நியாயப்பிரமாணம் என்ற சட்டம் சாதிக்க முடியாத ஒன்று அது என்பது புரிந்து கொள்ளுங்கள். பழைய ஏற்பாட்டு என்றைக்குமே குற்ற உணர்வு உங்களை விடுதலையாக்காது. நன்றாய் புரிந்து கொள்ள வேண்டும். ஏன் கிருபை மேலோங்கி நிற்கிறது என்பதை உங்கள் மத்தியிலே ஆவியானவர் ஆணித்தரமாய் பேசிக் கொண்டிருக்கிறார். எவனையும் ஜட்ஜ் பண்ணாதீங்க, எவனையும் இது பண்ணாதீங்க. வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. அது முடியாது என்றும் அப்போஸ்தலனாகிய பவுல் விளக்கிறார். இதுதான் விளக்கிறார். நீதிமானாக்கப்படுவதற்கு, நிரபராதி என்கிற ஸ்தானத்தை உடையவனாக அவன் ஸ்திரத்தன்மையா இருப்பதற்கு, கடந்த கால பாவங்கள், பாவத்தின் அடிப்படையில் காணப்படுகிற குற்ற உணர்வுகள், அதனால வருகிற ஏச்சு பேச்சுகள், அவன் கர்த்தரிடத்தில் நெருங்க முடியாமல் காணப்படுகிற எல்லா தடைகள், இதை நீங்குவதற்கு விசுவாசம் தேவை. என்ன தேவை? பக்கத்து பாசம் என்ன தேவை? விசுவாசம் தேவை. ஆமென் சொல்லுங்களேன். அப்போ கண்மூடித்தனமாக நியாயப்பிரமாணத்தின் விதிகளை பின்பற்றதை விட்டுட்டு நம்ம எப்படி கிருபையினால பின்பற்றலாம் என்று பார்க்க கர்த்தர் உதவி செய்வார். அல்லேலூயா. சரி, இந்த விளக்கத்தின் முதல் விளக்கத்தை நான் பார்க்க விரும்புறேன். சில முக்கிய கருத்துக்களை உங்கள் மத்தியில் வைக்கிறேன். I am just placing the important principles regarding this. முதலாவது, இயேசுவால் விசுவாசிக்கிற ஒவ்வொருவரும் நீதிமான்களாக்கப்படுகிறார்கள். ஆமென் சொல்லுங்களேன். அப்போ தேவனுடைய பார்வையிலே நாம் நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம். என்னவாக்கப்பட்டிருக்கோம்? யாருடைய பார்வையில? எடுங்கள், வெளிப்படுத்துகிற விசேஷம் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். வெளிப்பாட்டின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து 333வது பக்கம். எத்தனை பேர் எடுத்தவங்க ஒரு வலது கருத்தை வைத்து காமிங்க. எஸ், எக்ஸலன்ட். லெட்ஸ் ரீட் எல்லாம் சேர்ந்து. இதோ நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து, நம்மிடத்துல தேவன் அன்பு கூர்ந்தார். அன்பு கூர்ந்து தமது ரத்தத்தினாலே, இயேசு நம்ம மேல அன்பு வச்சு அவருடைய ரத்தமா என்கிற சவுக்காரம், அவருடைய ரத்தமாகிய டிட்டர்ஜென்ட் சோப்பு, இந்த சோப்பாகிய இயேசுவின் ரத்தம் வெளியே இருக்கிற சட்டைய அணிந்திருக்கிற உடையை சுத்தம் பண்ணாது. அது எதை சுத்தம் பண்ணுது? உள்ளான மனுஷனை சுத்தம் பண்ணுகிறது. ரத்தத்தினாலே நம்முடைய பாவங்கள் அற, அப்படின்னா ஒரு துளி வைக்காம கழுவி சுத்திகரிக்கிறது. அல்லேலூயா சொல்லுங்க. பாவங்கள் அற நம்மை கழுவி. ஒண்ணு. அடுத்தது, தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பதாக என்ன வாக்கி இருக்கு? ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கின இயேசுவுக்கு மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கும் உண்டாயிருப்பதாக. அல்லேலூயா, அல்லேலூயா. இது என்ன சொல்லுதுன்னா, இது என்ன அறிவிக்குதுன்னு சொன்னா, நமது சொந்த நற்கிரியைகளினால அல்ல,
இயேசுவினுடைய தியாக பலியின் மேல உள்ள விசுவாசத்தின் மூலம் கிருபையினால் ரட்சிக்கப்பட்டிருக்கோம். எத்தனை பேர் இருக்கீங்க? அல்லேலூயா. அப்போ கிருபை தான் மேலோங்கி நிற்கிறதே தவிர நியாயப்பிரமாணம் ஒருபோதும் மேலோங்கி நிற்க வாய்ப்பில்லை. அப்போ என்னுடைய கருத்துக்களை தேவாவியார் உங்கள் மத்தியிலே வைக்க தேவன் கிருபை தருவாராக. அல்லேலூயா. சோ இதுக்கு மீறி சில பேர் என்ன செய்கிறார்கள், இதை தாண்டி பேசும் பொழுது நல்ல கவனிங்க, ஆண்டவர் சில காரியங்களை நமக்கு ஆண்டவர் சுட்டி காண்பிக்கிறார். சிலர் பிறரை பார்த்து குற்றப்படுத்தி நல்லா குற்றப்படுத்தி அப்படியே எல்லாரும் மன நோக செய்கிறது தான் வேலை. அப்போ என்றைக்குமே தேவனுடைய பிள்ளைகள் நன்றாய் புரிந்து கொள்ள வேண்டும். இங்க ஆண்டவர் சொல்றார், யோவான் எழுதின வெளிப்படுத்தின விசேஷம், அப்போஸ்தலனாகிய யோவான் எழுதின வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிக்க தேவன் கிருபை தருவாராக. 344வது பக்கம். எத்தனை பேர் என்னோட இருக்கவங்களும் ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹalleluya, வெரி நைஸ். எல்லாம் சேர்ந்து வாசிப்போம். அப்பொழுது வானத்திலே ஒரு பெரிய சத்தம் உண்டாகி, இப்பொழுது ரட்சிப்பும் வல்லமையும் நமது தேவனுடைய ராஜ்யமும் அவருடைய கிறிஸ்துவின் அதிகாரமும் உண்டாயிருக்கிறது. ஒளி என்பது சத்தியத்தை குறிக்கிறது. எழுதிக்கங்க. லைட் represents the truth. That's the word of God. சத்தியம். அவர் சத்திய பரனா இருக்கிறது போல நாம் சத்தியத்தில் நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். நான் யார் தெரியுமா? பாஸ்டர் கூப்பிட்டாதான் நான் வருவேன், இல்லாட்டி வர மாட்டேன். எவ்வளவு கஷ்டம். ஆவியான எவ்வளவு சந்தோஷப்படுவார. எல்லாருக்கும் போன் பண்ணி பாஸ்டர் சொல்லலாம், வந்துருங்க கூட்டத்துக்கு, பிரதர் வந்துருங்க, சிஸ்டர் வந்துருங்க, நான் கேட்கிறேன் உன்னுடைய வாஞ்சை எங்கே? சென்னைக்கு என் தகப்பனால் ஊழியத்தில் சம்பாதிக்கப்பட்டவரும் எனக்கு மிகவும் நெருக்கமானவருமாயிருந்த, நம்முடைய திருச்சபைக்கு போக்குவரத்துமாயிருந்த பெஞ்சமின் அவருடைய குமாரத்தியுடைய திருமணம். சென்னை நீ அவசியம் வரீங்கப்பா அப்படின்ட்டான். ஆனாலும் வெள்ளிக்கிழமை உபவாச கூட்டம். எனக்கு காலையில அந்த நாள் மட்டும் ஃப்ரீயா இருந்தது. என் அறையில உட்காந்துட்டு நானும் ஜெபிக்கிறேன். இந்த கேமரா, அங்க இருக்கிற கேமரா எல்லாத்தையும் நான் உலகத்துல எந்த நிலையிலும் வேணா பார்க்க முடியும் ஆண்டோட கிருபையினால். அங்கிருந்து பார்க்கிறேன், மைக்கேல் பிரதர்ஸ் ஜெப குறிப்படுத்திட்டு இருக்காரு. ஆண்கள்ல 2 பேர், பிரதர் பவுல், பிரதர் மனோகரன் மட்டும் உட்கார்ந்துருக்காங்க. மற்றவங்க எல்லாம் பெண்கள் தான். நான் என்ன சொல்றேன், சிலர் சபை கூடியவர்களை விட்டு விடுகிறது போல நீங்கள் சின்ன காரியம் இந்த உலகத்துல பிரதானமாய் பார்க்கிறோம். ஆனா தேவனுடைய காரியத்தை அற்பமாய் நினைக்கிறோம். ஒரு நாள் ஆண்டவர் தருது பெருசியா, அவர் கொடுக்கிறது ஒரு நாள் பெருசு. நமக்காக நம்ம நீதிமானாக்க, குற்ற உணர்வுலேருந்து விடுதலையாக்க தம்மையே தந்தாரு. அதற்கு ஈடு தானா? அதுக்கு பிரதிபலன் தானா? நம்ம என்ன கொடுக்கிறோம் என்பதை சற்று கவனித்து பரிசுத்தான மகிழ்ச்சியாய் வைத்துக் கொள்ளும். இதுதான் அங்க பார்க்கிறோம். உன் சுய புத்தி மேல் சாமாய் முழுவதைத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையா இருந்து உன் வழிகளெல்லாம் அவரை நினைத்து. என்னை பலப்படுது கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய என்னை பலப்படுது கிறிஸ்துவினால என் பணிகளை செய்ய நான் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கேன். நான் இரவும் பகல் வேதத்தில் தியானமா இருக்கிற மனுஷியா இருப்பதனால் நான் செய்வதெல்லாம் வாய்க்கிறேன். ஒருபோதும் இந்த வார்த்தைகளை சொல்லி நீ தியானம் பண்ணி உன் வழிகள் எல்லாம் அவரை நினைத்துக்கொள். நான் பயணிச்சுக்கிட்டு இருக்கிறேன். ஒருத்தர் சொல்றார், பார்த்து ஸ்தோத்திரம் சொல்றார், பார்த்து போயிட்டு வாப்பா. அந்த தம்பி நான் போறப்ப எனக்கு டிரைவிங்க்கு உதவி செய்தாங்க. அவங்க ஒரு ரோமன் கத்தோலிக் மார்க்கத்திலிருந்து வந்தாங்க எனக்கு உதவி செய்ய. அவர் போகும் பொழுது ஆண்டவரை ஏற்றுக்கொண்டாங்க. ஒரு ஆமை சொல்லுங்களேன், கரந்தட்டி கத்தருக்கு நன்றி சேர்த்துங்க. அல்லேலூயா.
டிரைவிங் பண்ணிக்கிட்டே ஆண்டவர் சொந்த ரட்சகை ஏற்றுக்கொள்ள போகிறது. நான் போகும்பொழுது சொன்னேன், அது மாதிரிலாம் சொல்லக்கூடாது பிரதர். நான் போகும்பொழுதும் ஆசீர்வாதமா இருப்பேன், வரும்பொழுதும் பைபிளை கொடுத்து அவருக்கு ஜெபம் பண்ணி அனுப்பி வைத்தேன். என்னை கேட்கும் அன்பானவளே, நம்முடைய வார்த்தைகள் எவ்வண்ணமா இருக்கிறது. என் வழிகளெல்லாம் அவரை நினைத்துக் கொள்கிறேன். வார்த்தையும் இயேசுவும் ஒன்றே. யோவான் சுவிசேஷம் 1 நீங்கள் வாசித்தீங்கன்னா, ஆதியிலே வார்த்தை இருந்த, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்த, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. 14ஆம் வசனம் வரும் பொழுது, அந்த வார்த்தை மாம்சமாகி எங்களுக்குள்ளே வாசமானார். எத்தனை பேர் இருக்கீங்க? ஹல்லேலூயா. இன்றைக்கு அந்த வார்த்தையானவரை தியானித்து அவர் வார்த்தை கிருபையை மகிமைப்படுத்தி வாழ்வதற்கு கர்த்தர் கிருபை தருவார். ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவரின் பெறப்படுகிறது இந்த கிருபை எதனால பெறப்படுகிறது? இயேசு கிறிஸ்துவின் பலியை விசுவாசிப்பதால். ரெண்டு கருத்துக்கள், முக்கியமான கருத்துக்களை நாம் பார்க்கிறோம். கிருபை நம்மை விடுதலை ஆக்குகிறது. ஹல்லேலூயா சொல்லுங்களேன், சொல்லுங்க ஹல்லேலூயா. அப்போ கிருபை என்ன செய்யுது? என்ன விடுவிக்கிறது. ஹல்லேலூயா. அப்போ அந்த முக்கிய வேறுபாடுகளை வேகமா வாசிக்கிறதுக்கு முன்னாடி நான் கிருபை என்ன செய்கிறது? இட் டெலிவர்ஸ் மீ. என்னை முற்றும் முடிய என்ன செய்யுது? விடுதலை செய்கிறது. ஹல்லேலூயா. அப்போ இதனுடைய பொருள் என்ன? பாவத்தினுடைய குற்ற உணர்வு, தண்டனை உணர்வு, பாவத்தினுடைய வல்லமை, இவைகள் எல்லாம் முற்றிலும் அகற்றப்பட்டு விசுவாசிகள் தேவனுக்கு முன்பதாக ஒரு தூய்மையான நிலையை பெற்றுக் கொள்கிறார்கள் என்பதாகும். அல்லேலூயா. நல்ல உற்சாகமா சொல்லுங்க அல்லேலூயா. என் வழிகள் எல்லாம் அவரை நினைச்சுக்கிறேன். என் பாதைகளை என்ன செய்யறாரு? செவ்வை படுத்துகிறார். அந்த அப்போஸ்தலர் நடவடிக்கைகளுக்கு மறுபடியும் நம்ம வரும்பொழுது 13ஆம் அதிகாரம் அல்ல, ரைட், 13ஆம் அதிகாரத்துக்கு நம்ம மறுபடியும் வரும் பொழுது அது அங்கதான் பார்க்கிறோம். ரைட், 13ஆம் அதிகாரம் 39ஆம் விசுவாசிக்கிறது எவனும் அவைகளிலிருந்து, நியாயப்பிரமாணத்திலிருந்து இயேசுவான விடுதலையாக்கி நீதிமானாக்கப்படுகிறார்கள். அல்லேலூயா. மூன்றாவது கருத்து, மோசையின் பிரமாணத்தினால் நாம் விடுவிக்கப்பட முடியாதவர்கள். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நியாயப்பிரமாணத்தினால, பழைய ஏற்பாட்டினால விடுவிக்கப்பட முடியாதவர்கள் தான் கிருபையாகிய கிறிஸ்துவுக்குள்ளாக விடுவிக்கப்படுகிறார்கள். அல்லேலூயா. இப்ப பழைய ஏற்பாட்டின் பிரமாணம் பரிபூர்ணமானது, இட்ஸ் பெர்ஃபெக்ட், அதுல ஒரு குறையும் கிடையாது. ஆனால் மனித குலம் இயல்பாகவே பாவமாய் இருக்கிறது. மனித குலம் இயல்பாகவே மருத்துவர் சொல்றாங்க, அப்பா அம்மாவுக்கு என்ன இருக்கோ அது பிள்ளைகளுக்கு பாதிப்பு இருக்குமா? மருத்துவ உலகத்தின் அடிப்படையில் உண்மை. அப்பா அம்மாவுக்கு என்ன இருக்கும்? வரும். ஏன்? அவருடைய சரீர வித்து தான் உள்ள வந்திருக்கு, அந்த குறைவுள்ள வித்து தான் வந்திருக்கு. இப்ப அப்படி எடுத்துக்கோ. சரி, ரோமர் 6 தான் நம்ம தியானிக்கிறோம். ரைட், கையில வச்சுக்க. இப்போ நம்முடைய ஆதி பெற்றோர் யார்? ஆதி பெற்றோர் யாருங்க? ஆதாம் ஏவாளும். இவர்கள் என்ன செய்தார்கள்? பாவம் செய்தார்கள். பாவம் என்றால் என்ன? 1 யோவான் 3:4 கர்த்தருடைய நியாயப்பிரமாணத்தை மீறுவதே நியாயப்பிரமாணம். வசனத்தை மீறினா பாவமியா? சொல்லுங்களேன். எனக்கு வசனம் தெரியாதுன்னு சொன்னாலும் பாவம் தான். என் தாப்புனார் சொல்வாரு, நான் ஆங்கில பத்திரிகைகள் வாங்கி படிப்பேன். நான் கொஞ்சம் விளையாட்டு வெறியன். என்னங்க விளையாட்டு வெறியன். வாலிபனா இருக்கும் பொழுது பேப்பர் எடுத்தா கடைசி பக்கம் தான் வாசிப்பேன். ஏன்னா அங்கதான் விளையாட்டு போட்டிருப்பான். அப்படி திறந்து பார்த்து தூக்கி போட்டு போயிட்டே இருப்பேன். என் தாப்புனார் சொல்ற கவனிச்சுக்கிட்டே இருந்து, எப்போ
இந்தியாவில் நடக்கிற ஒவ்வொரு சட்டத்தை அறிஞ்சுக்கணும் ஐயா, அறிஞ்சிக்காமல் இருக்கிறதே பாவையா அப்படின்வார். ரொம்ப பண்பா இப்படி அழகா பேசுவார். நான் பைபிள் தெரியாம இருக்கிறதே பாவம். பக்கத்து பசங்க வேத புத்தகத்தினுடைய வசனங்களை அறியாமல் இருப்பது பாவம். அதுக்கப்புறம் அறிஞ்ச பிறகு மீறுவது பாவம். சொல்லுங்களேன். அந்த பிரதர் ஓட்டிட்டு போனாரு, சிக்னல்ல ஜம்ப் பண்ணிட்டோம், போட்டோ பிடிச்சிருப்பான் அப்படின்றாரு. எங்க காவல்துறை அதிகாரிகள் அங்கங்க கேமரா வச்சிருக்கான், போட்டோ பிடிச்சிருப்பாங்க, ஃபைன் 1000 ரூபாய் அப்படின்னாரு. அபராதம் 1000 ரூபாய், ஆண்டூரி பணம் அப்படின்னு நமக்கு தோணுது. 1000 ரூபாய் ஜம்ப் பண்ணிட்டோம். ஏன்னா சட்டத்தை மீறிட்டேன். பச்சை விளக்கு எரிவதற்கு முன்பாக தாண்டிட்டோம். வேகம், ஏன்னா திருமணத்துக்கு போகணும், ஸ்பாட்டுக்கு போகணும், 6 மணி கல்யாணம் மாலை. You have to reach. மகாபலிபுரம் ரோட்ல இருக்கு. எங்களோட இன்னொரு 3 பேர் அதை கூட்டிக்கிட்டோம். இன்னைக்கு ஆண்டவரை நோக்கி இந்த உலகத்துல ஆண்டவரை சார்ந்து பயணிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் நல்லா புரிஞ்சுக்கணும். ஒவ்வொரு சிக்னலும் நியாயப்பிரமாணம் வைக்குது. அதை ஜம்ப் பண்ணா பெனால்டி நமக்கு உண்டு. இந்த பெனால்ட்டிய அபராதத்தை கட்டினவர் இயேசுவே. புரியுற மாதிரி சொல்றேன். அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. 2 ரோமர் கழுவரும் 14ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். Whatsoever is not of faith is sin. விசுவாசம் இல்லாமல் வருகிற அனைத்தும் பாவமே. சொல்லுங்க. நீ ஆண்டவருடைய வசனத்தை விசுவாசிக்காம நானும் விசுவாசிக்கிறேன், இன்னார் எனக்கு மாதம் மாதம் உதவி செய்வார், அது இல்லை விசுவாசம். என் கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், அவர் மேய்ப்பராய் இருக்கிறதுனால நான் அவர் அடிபணிஞ்சு இருக்கிற ஆடா இருக்கிறேன். அது என் பலத்தினால இல்ல, என்னை பலப்படுத்த கிறிஸ்துவினால. நான் ஒரு ஆடா இருக்கிறதுனால என்னை சரியான தகுந்த மேய்ச்சல் இடத்துக்கு நடத்துறார். சொல்லுங்க. அதனால எனக்கு குறைவே இல்லை, குறைவு இருக்காது. நாளைக்கு அரிசி பையில அப்படியே தட்டி கிடக்குது, ஆனாலும் எனக்கு குறைவில்லை. ஏன் அவர் சொல்லி இருக்கிறார். உண்மை ஒண்ணுமே இல்லைன்றதான் உண்மை. சத்தியம் நான் தாழ்ச்சி அடையேன் என்பதுதான் சத்தியம். விசுவாசம் இல்லாமல் வருகிற அனைத்தும் பாவமே. ஏதோ வாழ்றையா, ஆண்டவர் தயவு நாள வாழ்றையா அப்படின்னு சொல்லுவான். அவன் சொல்றதுல என்னன்னு, எனக்கு குறைவா இருக்கு, யாராவது பார்த்து செய்ய மாட்டாங்களான்னு நம்ம மனுஷனில் தான் பார்க்கிறோம். ஆனா கர்த்தரை மேன்மைப்படுத்த வேண்டும். அப்போ விசுவாசம் இல்லாமல் வருகிற அனைத்தும் பாவமே. 3 1 யோவான் 5:17 சொல்கிறது, எல்லா அநீதியும் பாவமே. நான் கூப்பிட்டாதான் பிரேயருக்கு வருவேன், இல்லாட்டி வர மாட்டேன் அப்படின்னு சொல்லும் பொழுது நீதி என்ன சொல்லுகிறது? வாசிங்க. அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரம். நான் வசனத்தை மட்டும் வச்சுட்டு போறேன்பா, எனக்கு நியாயம் இருக்கிறதுக்கு அதிகாரமே இல்லை. 2ஆம் அதிகாரம் 163வது பக்கம் வாசிக்கிறேன், கவனிக்க. 41 42 வாசிக்கிறேன். அவனுடைய வார்த்தையை சந்தோஷமா ஏற்றுக்கொண்டவர்கள். யாருடைய வார்த்தையை? அப்போஸ்தலனாகிய பேதுருவை கர்த்தர் பாத்திரமாய் தெரிந்து கொண்டு அவர் வாய் வழியாக பேசின வார்த்தைகளை கேட்டவர்கள். அந்த பெந்தகோஸ்து ஞாயிற்றுக்கிழமை காலையில கேட்டவர்கள், சந்தோஷமாய் ஏற்றுக்கொண்டவர்கள் ஞானஸ்நானம் பெற்றார்கள். நான் பாவத்துக்கு மறிச்சுட்டேன், இயேசு ஏற்றுக்கொண்டார்கள். பாவத்துக்கு மறிச்சு நீதிக்கென்று வாழப்போகிறேன்னு சொல்லி அடையாளமாக உடன்படிக்கை, நல்மனதோடு செய்கிற உடன்படிக்கை ஞானஸ்நானம் பெற்றார். ஞானஸ்நானம் தெளிக்கிறது இல்லை, தண்ணீரில் மூழ்கி ஞானஸ்நானம். எப்ப? நன்மை தீமை அறியத்தக்க வயது வரும்பொழுது பெற்றார்கள். அன்றைய தினம் ஏறக்குறைய எத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டார்கள்? பழைய ஏற்பாட்டில்
நியாயப்பிரமாணத்தை வாங்கிறதுக்கு முன்னாடியே அவர்கள் கற்பனை மீறி விக்கிரகாரன் ஈடுபட்டபடினாலே நியாயப்பிரமாணத்தை வாங்க தகுதி இழந்து 3000 பேர் செத்து போனாங்க. ஆனா இங்கேயோ தகுதி இல்லாத 3000 பேர் ரட்சிக்கப்பட்டார்கள். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. ஹல்லேலூயா. பெற்றார். இப்போ இவனை பெற்றவர்கள் என்ன பண்ணாங்க? இஷ்டப்படி அப்படியே போயிட்டாங்களா? போன் பண்ணி ஒவ்வொருத்தரையும் கூப்பிட்டாரா பேதுரு? ஹலோ பிரதர், எந்த ஞாயிற்றுக்கிழமை நீங்க ரட்சிக்கப்பட்டீங்களே, நீங்க தானே, தயவு செய்து பிரேயர் மீட்டிங் வச்சிருக்கேன், வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னாரா? என்ன நடந்தது? அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் இந்த 3000 பேரும் முதல்ல வசனத்தை கேட்க நாடி ஓடி வந்தார்கள். அப்போஸ்தலர் வழியாய் தேவன் பேசின வார்த்தைகளை கேட்க வந்தார். உபதேசத்திலும் அடுத்தது அந்யோன்யம். இந்த உபதேசத்தை கேட்கும்போது மீட்கப்பட்டவர்களுக்குள்ளே காணப்படுகிற ஐக்கியத்திலும், ஐக்கியம், ஃபெலோஷிப். நான் பெரியவன், நீ பெரியவன், உன்னை பார்த்து கூப்பிட்டாரா, போன் பண்ணி பேசிக்கிறது. குழந்தைகளை கூப்பிடலாம். எத்தனை பேர் இருக்கீங்க? ரட்சிக்கப்பட்டு புதுசா வரவங்கள தயவு செய்து வாங்க, ஆண்டவர் தேடினா நல்லா இருக்கும். வளர்ந்த பேரும் கூப்பிட்டா என்ன சொல்லுவாங்க? டேபிள்ல சாப்பாடு வச்சிருக்கேன், எடுத்து போட்டுக்க சொல்றோமா இல்லையா? ஏன்? வளர்ந்துட்டான், உள்ள வளர்ந்துட்டான். நீ ஏன் போட்டு சாப்பிடு? கடைசி வரைக்கும் ஊட்டிட்டு இருந்தா கஷ்டம், புரிஞ்சுக்கங்க. வாத சிகிச்சைக்கு ஒரு மருத்துவரை தேடி ஒரு தாய் வந்திருந்தாங்க, சிறு வயசு தாய். ஒரு இடத்துல படிச்சுக்கிட்டே இருக்காங்க, டீச்சர் ட்ரைனிங் படிக்கிறாங்க. ட்ரைனிங் முடிச்சோடனே குழந்தைய தூக்கிட்டு வராங்க. அவர் என்ன வயசு இருக்கும்? எத்தனாவது படிச்சுட்டு வர்றாரு? 9ஆம் வகுப்பு படிக்கிறார். அது அவங்க அம்மா தூக்கிட்டு வராங்க. நான் கேட்டேன், என்ன ஆச்சுமா அப்படின்னு கேட்டேன். இல்ல, அவனை இடுப்புலே வச்சு நாங்க அப்படியே தூக்கி தெரிஞ்சதுனால இன்னைக்கு அவனுக்கு நடக்க தெரியல. இப்ப பொதுவாக சிந்திப்போம், 2 இருக்கு. ஒண்ணு, அந்த தாய் என்ன நினைப்பா, எனக்கு கடவுள் கொடுத்த பிள்ளை. இன்னொன்னு, ரொம்ப சுமையா இருக்கிறானே நினைப்பா, நினைக்க மாட்டாள். இப்போ ஆவிக்குரிய வளத்துல இத்தனை வருஷம் விசுவாசி, அவ்வளவு போட்ட விசுவாசி, இப்படி பெத்த விசுவாசி, நம்ம சொல்லிக்கிறோம். ஆனா இதுல நமக்கு எதுக்கு பெருமை? கூப்பிட்டாதான் வருவேன்னு சொல்றது என்ன பெருமை இருக்கு? நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள். ஆவியான எவ்வளவு துக்கப்படுவார். ஆண்டவரே, என் மகிழ்ச்சிக்காக என் பிள்ளைக்குள்ள இருக்கிறேனே, என் பிள்ளை என்னை மகிழ்விக்கிறதுல சோர்ந்து போறாளே, பின்தங்கி இருக்கிறானே, துக்கப்படுவார துக்கப்பட மாட்டார? சொல்லுங்க, இது நியாயம் பாருங்க. ஆக இங்க ரொம்ப அழகா சொல்றாரு, எல்லா அநீதியும் பாவமே. All unrighteousness is sin. இப்ப இவர்கள் எல்லாரும் என்ன செஞ்சாருங்க? அப்போஸ்தலர் உபதேசத்திலும் அந்யோன்யத்திலும் அப்பம் பிற்கிறது, பந்தியை பிற்கிறதில்லும், அப்புறம் ஜெபம் பண்ணுவதிலும். சத்தமா சொல்லுங்க. எப்படி? நல்ல சத்தமா சொல்லுங்க. நீங்க சொல்ற வரைக்கும் விட மாட்டேன். எதுல உறுதியா இருந்தாங்க? அப்போஸ்தலர் உபதேசத்திலும் அந்யோன்யத்திலும் அப்பம் பிற்கிறதிலும் ஜபத்திலும் உறுதியாய். நான் பாஸ்டர்லாம் போன் பண்ணி கேட்க மாட்டேன். எத்தனை தடவை கேட்கறது? கேட்டுக்கிட்டே இருந்தா உங்களுக்கே வெறுப்பு வந்துடும். வருமா வராதா? ஒரு தொல்லை தாங்கலையா, 1 மாதமாவது போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு என் மூஞ்சிக்காக வருவீங்க. உங்களை காண்கிறவர் நம் மத்தியில் இருக்கிறார். உங்களை காண்கிறவர் உங்களுக்குள்ள இருக்கிறார். அல்லேலூயா. கிருபையானவரை அவருடைய கிருபையினால நான் தேடுறேன். கிருபையானவரை அவருக்கு 1 மாசத்துக்கு 1 நாள் போய் நான் தசமபாகம் போயிட்டே இருக்கிறேன். அதுதான் அவர் கேட்கிறாரு. ஐயா, தசமபாகம் நீ தேவனுடைய ஆலயத்தில் பெற்றுக்கொள்கிற வார்த்தைகளுக்காக நீ கொடுக்கிறாய். நான் கடமைக்கு கொடுக்கிறேன்னு சொல்லி நீங்க கொடுத்தீங்கன்னா அதுல என்ன லாபம் இருக்கு? ஊழியக்காரன் நானும் புரிஞ்சுக்கணும்,
வார்த்தையை அவர்கள் பெற்றுக்கொண்டார்களா அப்படின்னு நான் கவனிக்கணும். நாம் பேசுற வார்த்தை அடிச்சு நவுத்துற வார்த்தை இல்ல, கிருபையின் வார்த்தைகளை பேசலாம். எதற்கு கிருபையின் வார்த்தைகள்? பக்தி விருத்திக்கு ஏதுவான வார்த்தைகள் உண்டானால், கேட்கிறவர்களுக்கு பக்தி விருத்தி உண்டாக கிருபை நிறைந்த வார்த்தைகளையே பேசுங்கள். அப்போ ஊழியக்காரன் நான் என்ன செக் பண்ணணும். நான் யாரைய குத்தப்படுத்துறேனா, ஒருத்தரை வந்து அடிக்கிறேனா, வார்த்தையினால் அடிக்கிறேனா, அவர்களை காயப்படுத்துறேனா? கிடையாது. இயேசு பார்க்கிற விதத்தில் நான் பார்க்க வேண்டும். I have to see every believer, each and everyone as Jesus sees. உங்களை நீதிமான்களாய் பார்க்கிறார், நிரபராதிகள் என்று பார்க்கிறார். அவருடைய கிருபையாகிய அவராலே நீங்கள் மீட்கப்பட்டிருக்கிறீர்கள், விடுதலையாக்கப்பட்டிருக்கிறீர்கள். அந்த கிருபையை கொண்டுதான் நாம் வாழ முடியுமே தவிர நியாய பிரமாணம் உன்னை குற்றப்படுத்தும், ஆனால் கிருபையின் பிரமாணம் உன்னை விடுவிக்கும். ஹல்லேலூயா! எத்தனை பேர் இதை பெற்றுக்கொண்டீர்கள்? கரந்தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்க. ஹல்லேலூயா! அப்போ நான் அதன் அடிப்படையில் தான் போகணும். அப்ப நான் உங்களை கூப்பிடுறேன்னா என்ன கூப்பிடுறேன்னா, உன் காசை நம்பி கூப்பிடுறேன்னு அர்த்தம். நீ எனக்கு தயவு பாராட்டுன்னு கூப்பிடுறதா இருக்கலாம். நிறுத்திக்கிறது நல்லது. ஊழியக்காரன் கர்த்தரை மட்டும்தான் சார்ந்திருக்கணும். சொல்லுங்க. ஹல்லேலூயா! சரி, அடுத்தது இப்ப அதுதான் பார்க்கிறோம். இங்க அவர்கள் மோசையின் பிரமாணத்தினால் விடுவிக்கப்பட முடியாதவர்களை கர்த்தர் விடுதலை ஆகியிருக்கிறார். ஹல்லேலூயா! பரிபூர்ணமானது, பெர்ஃபெக்ட். அப்போ மனித குலம் இயல்பாகவே பாவியா இருக்குன்றது பார்த்துட்டோம். 3 கிரவுண்ட்ல பிரமாணத்தினால் பாவத்தை சுட்டி காட்டி அதை கண்டிக்க மட்டுமே முடியும். பிரமாணம் என்ன செய்யணும்? உங்களை சுட்டி காமிச்சு, நீ பாவி, நீ பாவி, இந்த வசனத்துப்படி பாவி, நீ வசனத்துப்படி பாவி, இந்த வசனத்துப்படி பாவி, நீ சினிமா பார்த்தல அதுபடி பாவி, நீ இது பார்த்தல அதுபடி பாவி, நீ உன்னை இது பண்றல அதுபடி பாவி. உன் பாளையத்தை நாடகம் காலை 11 மணிலேருந்து நைட்டு 11 மணி வரைக்கும் நாடகமா போட்டு தள்ளுறல்ல, சட்டப்படி பா. நான் கேட்கிறேன், நாடகம் வாழ்க்கையாகாது. சொல்லுங்களேன். தேவனுடைய வசனம் தான் வாழ்க்கையாகும். நிஜம்தான் முக்கியம். இந்த நேரத்தில் நம்முடைய மாண்புமிகு முதல்வரை குறிப்பிடுறேன். திருமணத்துக்கு போய் வரும்பொழுது சபாநாயகர் வந்தார். அந்த மாப்பிள்ளை வீட்டுக்கு நெருங்கிய உறவு பேசிட்டு போவார். அவர் எனக்கும் உறவுக்காரர்ன்றது